விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே வரகுண ராமபுரத்திலிருந்து தேவராயன்பட்டி செல்லக்கூடிய பகுதியில் தரைப்பாலம் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு பகுதியான கன்னித்தேவன்பட்டி பகுதியிலிருந்து கோபாலபுரம் பகுதி வரை சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட பாலம் என்பது அமைக்கப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உயர்தர பெரிய ரக பேருந்துகள் எதுவும் செல்லாத நிலையில் தற்காலிக சாலை என்பது அமைக்கப்பட்டு இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 தரைப்பாலங்களுமே முற்றிலுமாக சேதமடைந்து தற்போது போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் உள்ள சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் குறிஞ்சியார்பட்டி கண்மாயில் இருந்து நிரம்பி வரும் நீர் வெளியேறும் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீர் தற்போது தரைப்பாலத்தை முற்றிலும் மூழ்கியுள்ள காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 15 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நத்தம்பட்டி, தேவராயன்பட்டி, கோபாலபுரம், வடகரை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிவலிங்கபுரம் பகுதி வழியாக சுற்றி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது வரை அதிகாரிகள் யாரும் இந்த பகுதியில் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீண்ட நாட்களாக அந்த பாலம் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருவதாகவும் மிகவும் தாமதமாக, அதாவது நீண்ட காலமாக இந்த பணிகள் நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக பாலத்தை சீரமைத்து புதிதாக பாலத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.